நம்ம போட்டை வந்து தென்கடலேருந்து வடகடலுக்கு அடைச்சி போயிட்டுருக்கோம். பார்த்தாலே தெரியும் எங்கள் போட்டுடைய கேண்டியெல்லாம் வந்து இப்போ வந்து இறக்கி வச்சுருக்கோம். மத்தியில் போட்டில் இந்த இடத்துல இருக்கிற இது வந்து கேண்டியோட கீழ்ப்பகுதி, மேல் பகுதி பிள்ளைத்தி கலட்டி இப்போ போட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து பாம்பன் பாலத்தில் வந்து அது தட்டிடக்கூடாது இருக்க, இதை வந்து இப்போ கழட்டி வச்சுருக்கோம். நம்ம போட்டு உயரமான போட்டு பாம்பு பாலத்து பிரிட்ஜில் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது ரயில்வே பிரிட்ஜில் இடிச்சிடக்கூடாது இருக்காங்க, அதை கேண்டியை கழட்டி வச்சுருக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் எங்கள் வத்தையை கட்டி போட்டுருக்கோம் பாருங்க போட்டில், சரியா? பின்னாடி கட்டி இழுத்துட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து பாம்பன் பாலத்து பக்கத்தில் வந்தாச்சு. நான் அப்படியே பேக் கேமரா போட்டு ஃபுல்லாக காட்டுறேன் என்ன நடக்குங்கிறத. பாம்பன் பாலத்து பிரிட்ஜை கடக்கிற வரைக்குமே தெளிவாக வீடியோ எடுத்து தரேன். வீடியோ முழுசாக பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கனா பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உள்ள போய் பாருங்கள், வீடியோக்களை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இல்லையான்னு யோசிங்க, ஓகேவா? ஓகே, இப்போ அப்படியே பேக் கேமரா போட்டு அடுத்து நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட பாம்பன் பாலத்து பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வத்தையை வந்து வடக்க போனோம்னா வத்தை நம்ம அதிகபட்சம் தேவைப்படும், அதனால வத்தைய காயோடு கொண்டு போயிட்டுருக்கோம். எப்படி கட்டிக்க முடியல, அந்த கிளசில் ஒரு கயிறு, இந்த கிளசில் ஒரு கயிறு போட்டு நடுவில் வத்தை கரெக்டாக வர்ற மாதிரி கட்டி வச்சுருக்கோம். சைடில் ஒரு போட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம போட்டு முன்போது போய் பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் பாம்பன் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். பிரச்சனை நெருக்கியாச்சு. இது கடந்து போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த பாலத்துக்கு நேரம் நான் சூம் பண்ணும்போது ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு போட்டு வந்து அந்த இடத்துல உடஞ்சி கிடக்கு, சின்ன வத்தை அது தாந்து கிடக்கு, அது அப்படி தெரியுது. ஓட்டை எப்படி பிரித்து போட்டுருக்க மாதிரி இருக்குது. பந்தல் இந்தல் எல்லாத்தையும் பிரித்தாச்சு. ஏன்னா நம்ம கேட்டு வந்து பிரிட்ஜில் அடித்து உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கோம். அப்படி முன்னே போய் காட்டுறேன்னா பாருங்க, இந்த சைலஸ் எல்லாம் நீளமாக இருக்குங்க. சைலஸ் எல்லாம் பாதியிலே கட் பண்ணி வச்சுருக்கோம். சைலஸில் பகுதியை பிரித்து வச்ச இடம் பற்றிலாம் எப்படி தெரியுது, ஸ்லோவில் ஓடிக்கிட்டு இருக்கு போட்டு. எவ்வளோ அழகாக இருக்கிற போட்டோ எந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்க பாருங்க. இந்த கேண்டி வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கு, இப்போ கீழே இருக்கு. அப்படியே முன்னே போய் காட்டுறேன். பிள்ளைகள் அப்படி மயங்கி கிடக்குது. ஆட்டு வேற ஓடிக்கிருக்கு. ஓட்டுனோட முன்பகுதிக்கு வந்துட்டோம். பாம்பன் போட்டில் பாதி போட்டு கடலுக்கு போயிருக்கு, பாதி போட்டு போகலை. ஏன்னா வந்து நேற்று சந்தியாராயப்பு திருநாள்னால நிறைய மக்கள் வந்து கடலுக்கு போகலை. பகல் பூசியும் பார்த்துருப்பாங்க, நைட்டு பூசியும் பார்த்துருப்பாங்க. அதனால் நிறையா மக்கள் கடலுக்கு போகிறதுனால பகுதி போட்டு மட்டும் தான் போயிருக்கு, பகுதி போட்டு போகலை. நம்ம போட்டு கொஞ்சம் உயரமான போட்டு, அதனால் பாம்பன் பிரிட்ஜு வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ கேப்பில் நம்ம பிரிட்ஜை கடந்து போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா பாம்பன் பிரிட்ஜு பக்கத்தில் வந்துட்டேன், கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு. அந்த ஆத்துவாய் நெருக்கி வர போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம பாம்பன் பிரிட்ஜை கடக்கும் போது ரொம்ப கவனமாக நம்ம போட்டு வந்து உயரமான போட்டனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா நமக்கு வந்து படகு வந்து சிறு சிறு சேதாரம் நடக்கிறதுக்கு ஒன்றான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பாலத்தை கடந்து போகணும். இப்போ பாம்பன் ஆத்தாய் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாம்பனில் உள்ள பெரிய பெரிய ஸ்டீல் போட்டு எல்லாம் கிடக்கு. நம்ம போட்டு வந்து மர போட்டு தான், மரத்தினால ஆன போட்டு தான் இது. மரத்தினால ஆன போட்டு எல்லாம் நம்ம போட்டு பெரிய போட்டு. இதில் கிடக்கிற போட்டு எல்லாமே இரும்பு போட்டுங்க. அதனால் வந்து நம்ம போட்டில் வந்து இந்த போட்டு பக்கத்திலே போகக்கூடாது. இரும்பு போட்டுனால லேசாக டச் ஆச்சுனாலும் நம்ம போட்டு வந்து சேதாரமாக ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக போகணும். இதுதான் ஆத்துவா. முன்னாடி ஒரு சைடு போட்டு ஓடிக்கிருக்கு எங்களுக்கு. எங்கள் கூட வந்து வடகடலை கடத்துறதுக்கு பாம்பனை பொத்து போகிறதுக்கு இன்னொரு போட்டு போயிட்டுருக்காருங்க. அது நம்ம போட்டோட சின்ன போட்டு தான் அது. பாம்பன் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்தாச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் மெயினான ஆத்துவா. இந்த ஆத்துவா வழியாக தான் ஓடணும். இந்த போட்டுகளுக்கு கரப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக உள்ள இடம். அந்த இடம் உங்களுக்கு தெரியும், கலர் வித்தியாசமாக தெரியுதா, அதெல்லாம் ஆழம் கம்மியாக இருக்கிற இடங்க. ஒரு ஆள் நின்றோம்னா அவங்களுக்கு எட்டுற அளவுக்கு தண்ணி. ஏன்னா இந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 வரைக்கும் ஆழம் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து கப்பல் முதல்கிட்ட எல்லாமே இந்த இடத்து வழியாக தான் கடந்து போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெருக்கி வந்தாச்சு, பார்ப்போம்.
நம்ம போட்டு எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு தெரியல பாம்பன் பிரிட்ஜில். ஏன்னா நம்ம போட்டு உயரமான போட்டு அதை கொஞ்சம் கவனமாக தான் கடத்த வேண்டியிருக்கு. சின்ன போட்டு முன்னே போக விட்டு அதில் கேப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தான் நம்ம போட்டை முன்னே விடணும். ஏன்னா பிரிட்ஜு வந்து இப்போ கட்டின ரயில்வே பிரிட்ஜு இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உயரமாக தான் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம போட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கிறனால கொஞ்சம் யோசிச்சு தான் கவனமாக கடத்த வேண்டியிருக்கு. பக்கத்தில் போயிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக கடத்தணும். பார்ப்பேன், பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். உருளான ஆற்றுவா தான் போட்டு இந்த கல்லுக்கு கும்பாரி இருப்பாப்புலையே நம்ம கல்லுக்கு போல போட்டுட்டாரு. வேறு இந்த போட்டு போனதுக்கு எப்படி அளவு வருது வருது. போட்டில் தண்ணி அடிக்கிற பற்றியில் உழைக்கிட்டு போயிட்டாப்புல. பக்கத்தில் வந்தாச்சு. அந்த போட்டுக்காரங்க கொஞ்சம் பதுங்கியே வராங்க. நம்ம ஓட்டுக்காரங்க முன்ன கூட போகிறாங்க. இந்த இடத்துல மட்டும் போட்ட போட மாட்டாங்க நடுவில். ஏன்னா இதுதான் ஆற்றுவா அப்படிங்கிறனால இதுக்கு கரப்புறமும் போடுவாங்க, விலங்கையும் அதிகமான போட்டை போடுவாங்க. ஆனால் கரெக்டாக இந்த சென்டரில் மட்டும் போட்டுகளை போட மாட்டாங்க. ஏன்னா போட்டு கப்பல் எல்லாமே ஓடுறதுக்கு உண்டான முக்கியமான ஆற்றுவா இதுதான். அதனால் இந்த இடத்துல மட்டும் போட்ட போட மாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாலத்தை நெருக்கி வந்துட்டோம் பாருங்க. பார்த்தால தெரியும், பாலத்தை நெருக்கி வந்துட்டோம். எப்படி எந்த அளவுக்கு உயரத்தை கணக்காக இருக்குன்னு தெரியல. இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு பாருங்க. இது உயரம் எப்படி இருக்குன்னு தெரியல, எந்த அளவுக்கு நம்ம வீலஸ் முன்னாடி போகுதுன்னு தெரியல. பெருக்கு நல்ல பெருக்கு நிற்கல, தண்ணி பெருக்கா நிற்கி. ஏ தண்ணி பெருக்கு தான் இவர் ஒருத்தர் வந்தார். ஏதாவது சொல்லிட்டு போய் காமெடி நின்று போட்டு பக்கத்தில் நெருக்கிட்டு வந்துட்டு பாருங்க. மறுமண வாடு ஒருத்தர் சட்டி விட்டு சம்பளம்லாம் இருக்கு. இப்போ வந்து பெருக்கு தான் நிற்கி, பெருக்கு தான் நிற்கி. நம்ம வீலஸ் விட்டு அங்கிட்டு கேண்ட்ரி கொஞ்சம் கேண்ட்ரி கரெக்டாக வீலஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாலம் நல்லா உயரமான பாலம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு. அதான் பெரிய போட்டா இருக்குது. சின்ன போட்டை முன்னே விடுவான்னு பார்த்தா அந்த ஆள் பின்னாடி போயிட்டாப்புல. அந்த போட்டு பின்னாடி போயிட்டு வச்சுல நமக்கு பின்னாடி. இதுதான் முக்கியமான கட்டத்துக்கு வரப்போகிறோம். கல்லுக்குள்ளே போயிடக்கூடாதுப்பா, சைடில் கல் இருக்கு. பாம்பன் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டோமுங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கான். இதே வந்து அந்த பழைய பாம்பன் பிரிட்ஜாக இருந்தால் வந்து நம்ம போட்டு கடத்த முடியாது, கண்டிப்பாக கடத்த முடியாது. ஏன்னா நம்ம போட்டுடைய அணியத்து உயரத்துக்கு தான் அந்த பாம்பன் பிரிட்ஜே இருக்குது. பழைய பாம்பன் பிரிட்ஜு இப்போ அரைவாசி கட் பண்ணனால நம்ம போட்டை பொக்குற அளவுக்கு இருக்குது. போட்டு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். சென்ட்ரு பிரிட்ஜை கடந்துட்டோம் பாருங்க. சென்ட்ரு பஸ் பாலத்தை கடந்தாச்சு. இது முக்கியமான கட்டத்தில் இருக்கேன். ஆனால் உயரம் பரவாயில்ல, உயரம் தெரியத்தான் செய்யுது. இதை பாருங்க, பழைய பாலத்தை பாருங்க. இதே இந்த பழைய பாலம் இருந்தால் தூக்கம் நம்ம போட்ட கடத்தே முடியாது. எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, நம்ம போட்டு விட அரைவாசி அளவுக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருக்குது பாருங்க. அதனால் நம்ம போட்டு முக்கியம். இப்போ இந்த போட்டு வந்து நல்ல இடம் இருக்குது, கிளாமராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல கிளாமராக இருக்குது. எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. தாராளமாக போகலாம் போகலாம் போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாம், ஒரு மலத்துக்கு மேலே இருக்கு. அழகாக கடந்துட்டு பாரு. பதினாறு அழகாக போங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு பொழுது மேல இருக்கு. அரப்பா இருக்கு. பாம்பு பீச்சை கடந்து வந்துட்டாங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சொல்ல. ஒரு சில நேரங்களில் பாலத்தை கடக்க முடியாம நிறைய போட்டு உடஞ்சு போயிரு கடந்து வந்துட்ட பாருங்க. அந்த போட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த போட்டு எவ்வளவு இடம் கேப் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம போட்டு வந்து ஒரு மலை 1.5 மலை தான் கூட இருந்துச்சு. இப்படியே ஒரு வழியா கடந்து வந்தாச்சு. எப்படி வேற லெவல்ல. ஓகே, அப்ப எந்த நேரத்திலும் கிடக்கலாம். இப்போ நம்ம போட்டு வந்து பழைய பாம்பன் பிரிட்ஜா இருந்தா போட்டுடைய பகுதி, அதாவது நம்ம வீலஸ்ல இருந்து பகுதி கீழே நின்றுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு வந்து உயரம். ஆனால் இப்போ புது பாம்பன் பிரிட்ஜை நல்லா
ரயில்வே பிரிட்ஜ் நல்லா உயர்த்தி போட்டனால இப்போ நம்ம போட்டு இவ்வளோ பெரிய போட்டு வந்து ஒரு முழத்துக்கு மேலே வந்து நமக்கு மிச்ச இடம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நல்லா தண்ணி வந்து வெள்ளம், அதாவது பெருக்கு டைம்னு சொல்லுவோம், வெள்ளம் அதிகமாக இருக்கிற டயத்துலேயே நம்ம பாலத்தை வந்து ஈஸியாக பொக்க முடிஞ்சிச்சு. இதே வந்து அப்போ உள்ள பாவன் பிரிட்ஜாக இருந்தால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. பாவன் பாலத்தை ஓப்பன் பண்ணி தான் பொக்குற மாதிரி இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகேவா, பாய்.